வணக்கம் மக்களே. கடந்த வாரம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேர்வு, அதாவது சிஏ தேர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டய கணக்காளர் தேர்வு, அதோட முடிவுகள் வந்து ஐசிஏஐ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அமைப்பு. அது அவங்க தான் அகில இந்திய அளவில் நடத்தி தேர்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. அதில் 71 வயது நிரம்பிய தாராசந்த் ஜெய்ப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதியவர் வந்து இந்த தேர்வில் தேர்ச்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த தாராசந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயி, ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானூர் அண்ட் ஜெய்ப்பூர், அந்த பேங்க் வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த பேங்க்கில் 2014 ஓய்வு பெற்றிருக்காரு. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் சரி சும்மா இருக்கிறமே அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்போ அவருடைய பேத்தி வந்து சிஏ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தயாராகியிருக்காங்க. அப்போ அவருடைய பேத்திக்கு வந்து சின்ன சின்ன கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல அவருக்கு ரொம்ப அந்த இதில் படிப்பில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆனவுடனே ஏன் நம்மளே வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு, பக்கத்தில் அந்த சிஏவோட இன்ஸ்டியூட்டில் கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணி அப்பப்போ கிளாஸுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் 9 மாதம் ஆர்டிக்கல் ஷீட்ஸ் இதில் கம்பல்சரியாக அதையும் முடிச்சுட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து என்ன செஞ்சுருக்காரு, இவர் வந்து இந்த சிஏ எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு. சிஏ எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவுக்கு இன்டர் ஃபைனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி லெவல் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இந்த 3யுமே எழுதி முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருக்காரு தாராசந்த். அதாவது இந்த வீடியோ இது ஏன் போடுறேன் அப்படின்னா, எண்ணிக்கை, அதாவது நம்பர்ஸ், அதாவது ஒருத்தருடைய வயது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு நம்பர்ஸு, எண்கள் தான் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா, சில பேர்லாம் வந்து ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமே ஏதாவது ஒரு வேலையை கிடச்சிருச்சுனாலே அதில் அப்படியே வந்து என்ன ஆயிடுவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவி, சினிமா, பொழுதுபோக்கு இதிலே தான் தன்னுடைய முழு நேரத்தை செலவு பண்ணுவாங்களே. அவங்களாம் வந்து ஒரு அரசு பணியிலையோ அல்லது ஒரு தனியார்லேயோ ஓய்வு பெற்றதுக்கப்புறம் தங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்யணும்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நிறையா ஓய்வு பெற்றவங்களாம் பாருங்களேன், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பொழுதை வந்து விரயமாக கழிச்சுக்கிருப்பாங்க. அப்படியே ஒன்று புதுசாக படித்தாலும் இதை படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மத்தியில் தாராசந்த் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவரே தாராசந்தே சொல்கிறாரு, நான் படிக்கையிலே வந்து என்னை நிறையா பேர் வந்து கேட்பாங்க, இப்போ நீங்கள் படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லியும், நீங்கள் சிஏ பட்டம் வாங்கி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் நான் வந்து மௌனமாக எந்த விதமான பதிலுமே கொடுக்காம மௌனமாக கலந்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ நம்மளே கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ அவர் வந்து அது படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த வயசில் அவர் பாஸ் பண்ணேன், இப்போ அவருக்கு வந்து ஒரு டிகிரி ஆகிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஞாபகமறதி நோய் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லி டிமென்ஷியான்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. அதுக்கு ஒரு 80 வயசுக்கு மேலே வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோய்க்கு அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்ங்கிறது மூளையில் உள்ள செல்கள் வந்து இறந்து போகிறது தான். இதுக்கு ஒரு அடிப்படையான என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மூளைக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், புதிய சிந்தனைகளை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலும், புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் எதையாவது படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த டிமென்ஷியாங்கிற நோய் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, குறிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் நிறைய யூடியூப்லேயே அடித்து பாருங்கள், ஹவு டு அவாய்ட் டிமென்ஷியா, அந்த மாதிரி ஞாபகமறதி நோயை இது பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுடுக்கு போடுறது, புத்தகங்கள் வாசிக்கிறது, டிகிரி வாங்குறது, வயசான கடலில் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியாதி வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தாராசந்தோட வாழ்க்கையை வந்து இளைஞர்கள் குறிப்பாக வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு லோயர் டிவிஷன் கிளர்க்கு அல்லது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா உடனே அவங்க வந்து என்ன செய்கிறதில்ல, அடுத்த இது நோக்கி பயணம் செய்கிறதே இல்லை. அடுத்து படிக்கணும், மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே கிடையாது. இவர் மாதவன் இருக்கார் பார்த்தீங்களா, நடிகர் மாதவன், அவர் சொல்லுவார், ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு விருப்பமான துறை அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு தாராசந்தோடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுவும் பார்த்திங்கன்னா தாராசந்த் தன்னுடைய ப்ரிப்பரேஷனில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பாராம். அதுலேயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அவருக்கு வந்து எழுத்து, ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஸ்கில்லு, அதுக்காக வந்து நேரத்தை செலவிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதன் மூலம் அவர் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுறாரு, தன்னுடைய சும்மா இருந்து நேரத்தை விரயம் பண்ணி சும்மா டிவி பார்த்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய நேரத்தை வந்து என்ன செய்கிறாரு, படிக்கிறதுக்கு செலவு செய்கிறாரு. ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் அடுத்து என்ன செய்யப்படுவார்னா,
அவர் வந்து பிஹெச்டி வாங்குறதுக்கு, காலேஜில் படித்த டிகிரிக்கு பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து டாக்ஸேஷன், இந்த கால்குலேஷன்ஸ் இதிலலாம் அவருக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கிறனால அடுத்து அவர் கிளாஸே எடுக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறார். நிறையா மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, ஒரு ஆக்டிவாக வச்சுக்கிறாரு. அந்த ஆக்டிவாக வச்சுக்கிறனால உடம்பு வந்து ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். எப்போ உங்களுக்கு வியாதி வரும் அப்படின்னா, ஒரு இடத்துல முடங்கி போய் நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யாதனால தான் உங்களுக்கு வந்து உடம்புலேயுமே சரி மூளையிலுமே சரி நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இலக்கு, ஒரு டாஸ்க்கு, இப்போ 2026, 2027, 2030 ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு சின்ன டாஸ்க், அதாவது எய்மை சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். அடுத்த 3 வருஷத்தில் இதை கட்டணும். இப்போ சப்போஸ் வீடு கட்டுறதோ, அல்லது என்னுடைய வருமானத்தை பெருக்கிறதோ, அல்லது ஒரு புதிய பாடத்தை படிக்கிறதோ, அல்லது ஒரு இசை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கற்றுக்கிறதுக்கோ, அல்லது ஒரு புதிய மொழியை கற்றுக்கிறதுக்கோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இலக்கு, லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், அந்த மாதிரி இலக்கை வச்சுக்கிட்டு அந்த இலக்கை நோக்கி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாது. அறிவு, இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்முடைய அறிவை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த அறிவு பெருக்க நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ இதுதான் தாராச்சந்தோடைய வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது. இத்தனைக்கு அவருடைய ஒய்ஃப் வந்து 2014 இறந்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒய்ஃப் இல்லாமல் தனியாக லோன்லினஸ்ஸாக இருக்கையில் தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி தேர்வுக்கு தயாராகி இந்த மாதிரி படிக்கிறாரு. அப்போ அவருடைய அந்த படிக்கணுங்கிற அந்த வேட்கை, விருப்பம், அதை தான் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து இந்த இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய நேரத்தை 99% என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, சினிமா, பாட்டு, யூடியூப்பில் ரீல்ஸு இதையே பார்த்து, இன்ஸ்டாகிராமு, தங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வந்து வயதான காலத்துலேயுமே சரி, இருக்கக்கூடிய காலத்துலேயும் சரி, அவங்க வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாகவும், நல்ல செல்வ செழிப்பு, நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படலாம். அதனால் தாராச்சந்த் இவர் மட்டுமே கிடையாது. இப்போ இந்த நீட் 2025 தேர்தலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்டவங்க, வயசானவங்க, ஓய்வு பெற்றவங்க, பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களாம் இந்த நீட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இதே இந்த SSLC 12th எக்ஸாமினேஷன் இப்போ ரிசல்ட் வந்துச்சு வச்சிங்களா, அது தேனியிலேருந்து ஒரு அம்மா, 60 வயசு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து இந்த +2 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ முதியோர்கள்லாம் இன்னும் அவங்க வந்து சாதனை பண்ணிக்கிருக்காங்க. அப்போ இளைஞர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தாங்களும் தங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் எடுத்த துறையில் குறைஞ்சபட்சம் உங்கள் துறையில் நீங்கள் வந்து சாதிக்க முடியுதா, உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு, ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை வாங்குறதுக்கு, அல்லது ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு தயவுசெய்து நீங்கள் வந்து நேரத்தை விரயம் செய்யலை, ஒரு எதுக்கு செலவு செய்கிறீங்களோ அது வந்து உங்களை டெவலப் பண்ணுதா அப்படிங்கிறது பாருங்கள். வாழ்க்கையில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது தேவை தான், பொழுதுபோக்கு தேவை தான். ஆனால் அது 1% இருக்கா, 99% இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். நேற்று கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ரீல்ஸ் பார்த்தா முதல்ல வந்து நேரம் விரயமாகும், அடுத்து வந்து நாமே விரயமாகும் அப்படிங்கிறதான். அதனால் தொடர்ந்து படிப்போம், எதையாவது கற்றுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாட்களில் காலண்டர் தேதியை கிளிக்கும் சரி, இந்த ஆண்டு காலண்டரை கிளிக்கலும் செய்து இந்த காலண்டரை பார்த்து நாம் தேதி முடிஞ்சோடனே கிழிச்சிட்டோம், அதே காலண்டர் நம்மளை பார்த்து நீ என்ன கிழித்தாய் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பதிலை தேடி வைத்துக் கொள்ளுங்கள்.